சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் KN நேரு. இவரை அமலாக்கத்துறை வீடு புகுந்து தூக்கிச் சென்று டெல்லியில் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம். காரணம் என்ன? அதாவது 44 லட்சம் ரூபாய் திருப்பதியில் நன்கொடை வழங்குவதற்கு இவரிடம் எங்கிருந்து பணம் வந்தது? மேலும் அந்த பணத்தை தான் கொடுக்கவில்லை, தனது குடும்பத்தினர் தான் கொடுத்தார்கள் என அவர் சொல்லியிருந்தார். அவருக்கே எப்படி பணம் வந்தது என்று விசாரிக்கும் இந்த நேரத்தில் அவர் குடும்பத்திலிருந்து எப்படி இவ்வளவு லட்சம் ரூபாயை கொடுக்க முடிந்தது, அதுவும் நன்கொடையாக எப்படி அவரால் கொடுக்க முடிந்தது? மேலும் அவரது குடும்பம் என்ன தொழிலில் என்ன வேலை செய்கின்றார்கள், அதற்காக வருமான வரித்துறையில் ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் செலுத்தினார்களா, அதற்கான கணக்குகளை அவர் வைத்துள்ளார்களா என்பது குறித்து குடும்பத்திற்கும் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கூண்டோடு குடும்பத்தோடு சேர்ந்து டெல்லியில் விசாரணை நடத்தலாம் என அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்காங்களாம். அதாவது தன் வாயாலே கெட்டு விடுவார்கள் என்று சொல்வார்களே, அதுபோலேதான் KN நேருவும் அவர் குடும்பத்தின் மீது பை போட்டு விட்டார். இதனால் அவர் குடும்பத்தையும் சிக்கலில் அவர் சிக்க வைத்து விட்டார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. இந்த சட்டமன்ற தேர்தலிற்கு KN நேரு அவர்களுக்கு முக்கியமான அவருடைய லால்குடி தொகுதியில் அவருக்கு போட்டியிட வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்கின்ற கட்சியின் மேலிடம் முடிவெடுத்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தொகுதியில் இடம் கொடுக்க வேண்டாம், அவரை வெறும் அரசியல் ஆலோசகராக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் மீது ஊழல் வழக்குகள் தற்போது போடப்பட்டுள்ளன. அதனால் திமுகவின் எதிர்காலத்திற்கே பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காக அவரை தொகுதியில் நிற்க வைக்க வேண்டாம் என முடிவு எடுத்துள்ளார்களாம். அது மட்டும் இல்லாமல் 44 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கி தனக்கு புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம், இந்த வருகிற 2026 எலெக்ஷனில் வெற்றி பெறலாம் என நினைத்திருந்தார். ஆனால் அதுவே அவருக்கு யமனாக மாறிவிட்டது. அதுவே அவரது பெயரையும் அவரது ஊழலையும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டும்படியாக மாறிவிட்டது. மேலும் KN நேருவின் வீட்டில் பல கோடி ரூபாய்கள் கருப்பு பணமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்கின்ற தகவலும் அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்துள்ளது. கூடிய விரைவிலே இதன் விசாரணை நடத்தப்படலாம். அவர் டெல்லிக்கு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படலாம். அமலாக்கத்துறை பொறுமையாக இருந்து ஒரு விஷயமாக கண்டுபிடித்து கடைசியில் கைது நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். அதுவரை நாம் பொறுமையாக காத்திருப்பில் தான் இருக்க வேண்டும். ஒருவேளை KN நேரு அவர்கள் கைது செய்யப்பட்டு ஊழல் நிரூபணமானால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.